ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமான, அதாவது டெய்லரிங் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸை வந்து கட்டிங் போட்டு அழகாக தைச்சு கொடுத்து கஸ்டமரை வந்து திருப்தி பண்ணுறது மட்டும் ஒரு டெய்லரோட கடமை வந்து கிடையாது, சரிங்களா? அதையும் தாண்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு நாள் முழுக்க டெய்லரிங் மிஷினில் உட்காந்து கழுத்து வலி, கை கால் வலி, முதுகு வலியோடு வந்து தைச்சி கொடுக்குற துணிக்கு வந்து நம்மளால் காசு வாங்க முடியல, கடன் சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய வலி அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு டெய்லர்ஸும் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடன் கொடுக்க வேண்டாம், கொடுக்காமல் இருக்கிறது வந்து பெஸ்ட்டு, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு கடன் கிடையாது, கடன் தரப்பட மாட்டாது இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாசகத்தை வந்து சார்ட் வாங்கிட்டு வந்து எழுதி ஒட்டிடுங்க, சரிங்களா? எல்லோரும் பார்க்கும்படியாக ஒட்டி வச்சுருங்க. அதை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து கடன் தரமாட்டாங்க, அதனால் நம்ம வந்து கடன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால துணி வாங்க வரப்போவும் வந்து அவங்க ரெடியாக வந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ அதை வந்து எப்போவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம், சரிங்களா? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து கடன் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடன் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நாம் வந்து செய்கிற வேலைகள்லையும் ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு தொழிலையும் தாண்டி அது வந்து ஒரு நமக்கும் ஒரு கடவுள் மாதிரி, சரிங்களா? அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு கடன் தர வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, மீதி இருக்க 5 நாளில் வந்து கடன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 5 நாட்கள்லேயும் சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறமா, சரிங்களா? அதாவது விளக்கு வச்சதுக்கு அப்புறமா வந்து தயவு செஞ்சு கடன் தர வேண்டாம். அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, கடன் வந்து தராதிங்க. 10 ரூபா தானே வாங்கிட்டு போகிறாங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே வேண்டாம், சரிங்களா? விளக்கு வச்சதுக்கப்புறம் கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர், சரிங்களா? நம்மளோட கஸ்டமரை பற்றி நமக்கு தான் முழுசாக தெரியும். அவங்க எப்படி என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும். என்னோடய கஸ்டமரை பற்றி எனக்கு தான் தெரியும், உங்களோட கஸ்டமரை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் என்னோடய கஸ்டமர் எப்படி இருப்பாங்க, அவங்கள எப்படி நான் சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா காசு கொடுத்துட்டு தான் துணி வாங்குவாங்க, சரிங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் வந்து சம்பளம் வாங்கி கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து யோசிக்காமல் கொடுத்துருவேன், சரிங்களா? ஏன்னு கேட்டால் அவங்க வந்து கரெக்டாக சொன்ன டைமில் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. எந்த டைம்லேயும் வந்து பெண்டிங் வைக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் தாராளமாக கொடுப்பேன். அவங்களும் வந்து கரெக்ட் டைமுக்கு, அதாவது சொன்ன டைம் கொண்டு வந்து எனக்கு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் பற்றி தெரியும் எனக்கு. கண்டிப்பாக வந்து இவங்க காசு தரமாட்டாங்க, இழுக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ப்ளவுஸை மட்டும் ஒரு 2 ப்ளவுஸ் கொடுத்துட்டு மீதி 3 ப்ளவுஸையும் நானே வச்சுப்பேன். ஏன் மீதி ப்ளவுஸ் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ப்ளவுஸையும் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு அமௌண்ட்டு கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நானாக போய் கேட்டாலும் வந்துட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு டைம் வந்து இழுக்கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு செட் ஆகாது. அதையும் மீறி நம்ம போய் கேட்டோம் அப்படின்னம்னா, நம்ம தைச்சி கொடுத்த துணியிலேயே வந்து நம்மக்கிட்டேயே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆனால் ப்ளவுஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லி நம்மளவே திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. அதனால் அவங்களோட ஒரு சில துணிகளை வந்து நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் மீதி துணி வந்து நான் கொடுப்பேன்.
அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதி இருக்க 2 துணி வந்து எப்போவாவது ஒரு நாளுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும். சரிங்களா? அப்போ வந்து நம்மக்கிட்ட ஃபுல் காசு குடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஓகே. இல்ல அப்பவும் வந்து கடன் தான் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடலாம். இல்லைங்க, நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டு போன துணிக்கே வந்து நீங்க இன்னும் அமௌண்ட்டு குடுக்கல. இப்போ வந்து நீங்க கடன் கேட்குறீங்க. நான் வந்து கண்டிப்பா தரமாட்டேன். உங்களுக்கு துணி வேணும்னா, நீங்க வந்து ஃபுல் காசு குடுத்துட்டு துணி வாங்கிட்டு போங்க. அப்படின்னு வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறணும். சரிங்களா? ரொம்பவும் இழுக்கடிக்கிற கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா, நான் வந்து அவங்ககிட்ட துணி வாங்க மாட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சொல்ல மாட்டேன். இன்டைரக்ட்டா வந்து சொல்லுவேன். இல்லைங்க, எனக்கு வந்து துணி நெறையா இருக்கு. என்னால டயத்துக்கு டெலிவரி பண்ண முடியாது. நீங்க வந்து வெளிய குடுத்து தச்சுக்கோங்க இந்த ஒரு டைம். அப்படின்னு சொல்லி இன்டைரக்ட்டா சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வச்சுருவேன். அவங்களும் வந்துட்டிங்கன்னா, எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்பாங்க. அ எனக்கு வந்து அந்த இடத்துல மனசு இறங்கி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவிங்ககிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நான் அடிபட்டுருப்பேன். ரொம்ப இழுக்கடிச்சிருப்பாங்க. என்கிட்ட வந்து கையில ஒரு 10 பைசா இல்லாதப்போ நான் போய் கேட்டிருப்பேன். அவங்க வந்து எனக்கு வேற மாரி ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட மட்டும் தான் இந்த மாரி ஒரு பதில் வந்து நான் எடுத்து வைப்பேன். நான் வந்து நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து துணி தைச்சு குடுத்துருப்பேன். அவங்க வந்து கடனும் கேட்குறாங்கன்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஆனா, நம்ம கேட்க போனோம் அப்படின்னம்னா, "என்ன இந்த காசுக்கு என்னைய நம்ப மாட்டியா? நான் என்ன ஊர விட்டே ஓடிருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாரி பேசுவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து மட்டும் தான் நான் இந்த மாரி வந்து செய்வேன். மத்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் யாருக்கும் இப்படி வந்து செஞ்சது கிடையாது. அந்த மாரி பிஹேவ் பண்றவைங்க கிட்ட நான் இந்த மாரி தான் நடந்துப்பேன். சரிங்களா? அதாவது இன்டைரக்ட்டா சொல்லி அவங்களுக்கு வந்து நோ சொல்லிருவேன். எதனால அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? நான் வந்து இங்க ரூ. 200க்கு தைச்சு குடுக்குற ஒரு லைனிங் ப்ளவுஸ், டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300க்கு தைச்சு குடுப்பாங்க. எனக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 வித்தியாசம் இருக்கும். அதுவும் இல்லாம டவுன் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கடன் தரமாட்டாங்க. அவங்ககிட்ட ரெடி காசு குடுத்துருந்தா மட்டும் தான் துணிய கையில குடுப்பாங்க. அவங்க வந்து என்ன ஃபால்ட் பண்ணியிருந்தாங்கனாலும், இவங்க திரும்பவும் வந்து பஸ் ஏறி போயி, எனக்கு லூஸா இருக்கு, டைட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க டக் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? இந்த மாரி ஒரு டைம் நம்ம அவங்கள அலைய விட்டோம்னா தான், நம்பளோட அரும வந்து அவங்களுக்கு புரியும். ஏன்னா, ரூ. 200க்கு தைச்சு குடுக்குறோம். அவங்களுக்கு ரூ. 100 மீதி. அதுவும் இல்லாம டைட் ஆயிருச்சுனாலும் சரி, லூஸ் ஆயிடுச்சுனாலும் சரி, உடனே கொண்டு வந்தாலும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி குடுத்துர்றோம். இத்தன பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்போ, நம்பள என்ன வந்து நம்பாம காசு இழுக்கடிச்சாங்க அப்படின்னா, நீங்க வந்து தைரியமா வெளிய அனுப்பி விட்டுருங்க. சரிங்களா? சில பேருக்கு வந்து சொன்னா வந்து புரியாது. சரிங்களா? அவங்க வந்து பட்டா தான் புரியும். அவங்களுக்கு வந்து காசும் போயி, அ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்க போயி தைக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப தான் நம்மளோட அரும தெரியும். சரிங்களா? அதனால தான் இந்த மாரி வந்து பண்ணுவேன். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் அப்படி பண்ணுவேன். மத்தபடி யாருக்கிட்டயும் வந்து அவ்வளோ வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்கு. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டா கிடைக்கும். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து ஃபுல் டீட்டெயிலா உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் என்னோட வீடியோவ பொறுமையா பார்த்து நான் சொல்றத கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பாய்.